இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸில் எப்படி ஒரு ரஃபிங் டூல் பாத் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். அதில் ஸ்டைல் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதாவது டூல் பாத் ஸ்டைல். ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். இந்த இந்த டூல் பாத் ஸ்டைலில் வந்து 4 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ராஸ்டர், அப்புறம் ஆஃப்செட் மாடல், ஆஃப்செட் ஆல், வெர்டெக்ஸ். ஸோ இந்த டூல் பாத் 4க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டூல் பாத்தில் ராஸ்டர் அப்படிங்கிறது ஆப்ஷன் கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் இந்த மாடல் ஏரியா கிளியரன்ஸ் பேஜுக்கு அடுத்தது ராஸ்டர் அப்படிங்கிற புதுசாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டைரக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்மளுடைய லீனியர் டூல் பாத். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த லீனியர் டூல் பாத் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லீனியராக தான் ரன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ப்ரொஃபைல் வந்து ஒரு ஃபைனலாக ஒரு டூல் பாத் கிரியேட் ஆகும், ப்ரொஃபைலிங் டூல் பாத். ஸோ இப்போ இதில் வந்து இந்த டூல் பாத்தோட டைரக்ஷன், இந்த லீனியராக போகுது இல்லையா, அந்த டூல் பாத் டைரக்ஷன் வந்து நம்ம எந்த ஆங்கிளில் வேணாலும் ரன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் பண்ணியிருக்கனால அது ஆட்டோமேட்டிக்காக 90 டிகிரியில் ரன் ஆயிருக்கு. நீங்கள் வேணும்னா செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய என்ன ஆங்கிள் வேணும் அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆங்கிள்லேயே இதை நீங்கள் டூல் பாத் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 45 டிகிரியில் நீங்கள் டூல் பாத் வந்து லீனியராக போகும். ஃபைனலாக அதே மாதிரி ஒரு ப்ரொஃபைலிங் டூல் பாத் கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஸ்டைலில் ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து ராஸ்டர் டூல் பாத். இப்போ அடுத்தது ஆஃப்செட் மாடல் டூல் பாத் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா இந்த டூல் பாத் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இது வந்து சென்டரில் வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இருக்கிறனால அதோடைய ஷேப்பில் தான் ஆஃப்செட் ஆகும். ஃபைனலாக இது கன்சிடர் பண்ணும். ஸோ ஆஃப்செட் மாடலில் வந்து ஒன்லி மாடல் மட்டும்தான் கன்சிடர் ஆகும், பிளாக்கோ பவுண்டரியோ அது கன்சிடர் பண்ணிக்காது. ஸோ என்ன மாடலோட ஷேப் இன்சைடோ இல்லை அவுட் சைடில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் ஆஃப்செட் பண்ணி டூல் பாத் ஜென்ரேட் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஆஃப்செட் ஆல் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூல் பாத் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு, அப்புறம் பவுண்டரி இருந்தனா பவுண்டரி, அப்புறம் மாடலோட ஷேப்பை வச்சு தான் டூல் பாத் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லிஃப்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கன்வென்ஷனல் மெத்தடில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்டெப் ஓவர் வந்து ஒரு 65-70% ஆஃப் த டயமீட்டர் ஆஃப் த கட்டர் கொடுத்துட்டு டெப்த் ஆஃப் கட் வந்து 0.2, 0.3, 0.5 இந்த ஸ்டெப் டவுனில் நம்ம கொடுத்துட்டு ரன் பண்ணுவோம். இப்போ வெர்டெக்ஸ் அப்படிங்கிறதுல எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய டூல் டயமீட்டரில் 2 times த டெப்த் போய்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி ப்ரீ ஹார்டன் ஸ்டீலுக்கெல்லாம் இது நல்லா ஒர்க் ஆகும். ஸோ 2 times த டெப்த் போயிட்டு அதோடைய ஸ்டெப் ஓவர் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 to 15% வந்து நம்ம கொடுத்துருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா 20 mm கட்டருக்கு வந்து 20 mm மேக்ஸிமம் இந்த மாடலில் வந்து 20 mm லிமிட் இருக்கிறதுனால நமக்கு 20 mm மேக்ஸிமம் டெப்த் ஆஃப் கட் கொடுத்துட்டேன். ஸ்டெப் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா 2.4 தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி யூஸ் பண்ணி நம்ம வெர்டெக்ஸ் டூல் பாத் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூமெண்ட் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெர்டெக்ஸ் டூல் பாத்தோட ஷேப்பில் அது பார்த்தீங்கன்னா இந்த ஜாபை கம்ப்ளீட் பண்ணும். ஸோ இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி கூட நம்ம பின்னாடி வர வீடியோஸில் நம்ம இந்த வெர்டெக்ஸ் டூல் பாத் பற்றி டீட்டெயில்டாக படிப்போம். இப்போது நம்ம இந்த 4 டூல் பாத் டைப்பில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டூல் பாத்தில் ராஸ்டர் பார்த்தோம். அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா டூல் பாத்தில் இருக்கிற நம்பர் ஆஃப் லிஃப்ட்ஸும் அதோடைய டைமிங் பற்றி சொல்கிறது தான் இது. ஸோ இப்போ இது ராஸ்டர் ஆக்டிவேட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 38 minutes ரன் ஆகுது. அதில் வந்து 360 லிஃப்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ராஸ்டர் டூல் பாத். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆஃப்செட் மாடல் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் மாடலில் 28 minutes தான் ரன் ஆகுது. இதில் 180 லிஃப்ட்ஸ் தான் இருக்குது. அதை விட இது கம்மியாக இருக்கும். அதே நீங்கள் ஆஃப்செட் ஆல் பார்த்தீங்கன்னா 19 minutes தான் ரன் ஆகுது. அதில் வெறும் 20 லிஃப்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் காம்பனண்ட்டுக்கு வந்து நமக்கு இந்த ஆஃப்செட் ஆல் ஸ்டைல் வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா தான் லீஸ்ட் டைம் வரும் இந்த மேலே இருக்கிற 3 டூல் பாத் டைப்பில். ஸோ
சம்டைம்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் மாடலில் கூட நமக்கு டைம் சேவிங்ஸ் ஆகும். ஸோ நமக்கு வந்து 2 டூல் பாத் டைப்பும் ஸ்டைலும் வச்சு கிரியேட் பண்ணிட்டு இதில் லீஸ்ட் டைம் என்னவோ அதை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி லிஃப்ட்டும் நம்ம அதில் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். அடுத்தது கடைசியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வர்டெக்ஸ் டூல் பாத். அது இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான டைமிங்கில் ரன் ஆகும். 21 லிஃப்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பின்னாடி வர்ற வர்டெக்ஸ் மில்லிங் டூல் பாத் பற்றி நம்ம வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இப்படி வந்து நம்ம 4 டைப்பில் நம்ம மாடல் ஏரியா கிளியரன்ஸில் ஸ்டைல் வந்து டூல் பாத் ஸ்டைலை மாற்றி நம்ம டூல் பாத் ஜென்ரேட் பண்ணிக்கலாம்.